பிரைஸ் தி லார்ட் மக்களே. ஒருவேளை சிறுமியாக இருக்கலாம், எளிமையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கரம் நம் மேலே இருக்கிறது. அவர் கண்டிப்பாக ஆற்றுவார், தேற்றுவார், நம்மை உயர்த்துவார். அந்த உன்ன தேவனை பார்த்து இயேசுவே நான் உண்மையே நம்புகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். நன்றி. அவரே, அவர் மாத்திரமே. சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாய் இருப்பவரே, என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுரே. என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. தேவ மக்களே, காலங்களிலே உங்களுடைய சூழ்நிலை நிலையற்றதாக இருக்கலாம். ஒரு பலன் இல்லை, தைரியம் இல்லை, திறமை இல்லை, நிலையற்றவனாக இருக்கலாம். ஆனால் இந்த கர்த்தருடைய சமூகத்தில் வருவீங்கன்னா தைரியத்தை கொடுக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார், ஸ்திரப்படுத்துவார். நம்மளை திரும்பியும் அந்த தகப்பன் அவருடைய தயவால நம்மளை எடுத்து நிறுத்துவார், பயன்படும் கருவியாக பயன்படுத்துவார். இன்னைக்கு கர்த்தர் செய்வார். நீங்க ஒருவேளை நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே, என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே, இவைகள் நடைபெறவில்லை, இவைகள் கைகூடவில்லை என்று கதறலாம். உங்க காரியங்கள் நிலையற்றதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் நம் பட்சம் வந்து நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், நிலை உள்ளதாக மாற்றுகிறார். இன்றைக்கு கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். இயேசுவே, தெய்வமே, ஒரு வார்த்தையிலே எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆமென், ஆமென். கர்த்தர் கண்டிப்பாக நம்மை பலப்படுத்துவாராக. தேவ மக்களே, நீதிமொழிகள் 14 அத்தியாயம் 2 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 14:2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளிலே தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். சாலமோன் ஞானி ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இது என்னன்னா, கிறிஸ்துவுக்கும் நமக்குள்ள உறவை பத்தி பேசுது. இந்த உறவுல இருக்கிறவன் எப்படி இருப்பான், உறவுல இல்லாதவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துட்றாரு இந்த சாலமோன் ஞானி. பாருங்க, நிதானமாய் நடக்கிறவனா இல்லையா? ரொம்ப நிதானம் அவசியம். கிறிஸ்தவ ஜீவியன்றது நிறைய பேர் நினச்சிட்டாங்க ரொம்ப கம்ஃபர்டபுள். ஆமாம், நீங்கள் சில காரியங்களில் பயிற்சி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எது கர்த்தருக்கு பிடிக்கும், எது கர்த்தருக்கு பிடிக்காது எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிரும். ஆனால் நம்ம கர்த்தரை பற்றி அறியாதனால தான் இன்றைக்கி பிரச்சனை. இப்போ பாருங்கள், இன்றைக்கி கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு நிதானம் இல்லை. எது எடுத்தாலும் எப்போ சீக்கிரம் கிடைக்கும், சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும், எது எடுத்தாலும் ஒரு அவசரம். பாருங்கள், நிதானமே இல்லை, பேச்சில் நிதானம் இல்லை, சிந்திக்கிறது இல்லை. பாருங்கள், இந்த நிதானம் இல்லைன்னா அவங்க சிந்திக்கவே முடியாது. அப்புறம் எப்படி செயல்படுறது? அவங்க எடுக்கிற திட்டங்கள்,
தீர்மானங்கள் எல்லாம் தப்பாக தான் முடியும். ஏன்னா நிதானம் இல்லாததுனால. அதாவது ஒரு 4-வீலர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அதிகமான ஃபீச்சர்ஸ் அதில் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ். ஆட்டோமேட்டிக் லாக்கு, அப்படி பட்டனை தொட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக கதவை திறக்கும் இல்லையா? எல்லாம் ஜிபிஎஸ்ல இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பாருங்கள். அவ்வளோ அற்புதமான டெக்னாலஜி. அதில் ஏர்கான் அவ்வளோ ஸ்பெஷலாக வச்சுருக்குறோம். அதில் பாருங்கள், ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சோம்னா ஷேக் ஆகி உழுவாது. அவ்வளோ அந்த வால்வோ ஃபெசிலிட்டிஸ்னால் கொடுத்து அவ்வளோ கம்ஃபர்டபுள், ஜர்க் தெரியாத அளவுக்கு எல்லாம் வச்சுட்டு பிரேக் மட்டும் இல்லை, அது மட்டும்தான் இல்லை, அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட இருக்குது. யாரும் லேஸில் திருட முடியாது. அப்படியாக்கும் இப்படியாக்கும். ஆக்சிடெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஆக்சிடெண்ட் ஆனாலும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சேஃபாக இருப்பீங்களோ அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இதில் இருக்குது. எல்லாம் கொடுத்து பிரேக் இல்லைன்னா எப்படி அந்த வண்டி பார்க்குறதுக்கு அப்படியே ரதம் போல் இருக்குது, கவர்ச்சியாக இருக்குது. எல்லாம் ரிமோட் தான். ஆனால் பிரேக் மட்டும் இதில் வைக்க முடியலங்க. அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னா யார் போய் வாங்குவா? இன்றைக்கி அப்படி தான் இருக்குது கிறிஸ்தவ ஜீவியம் ஐயா. நிதானம் மட்டும் இருக்காது, ஆனால் எல்லா விஷயமும் உடனே நடக்கணும். இது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல இல்லையா? அதனால தான் இந்த சாலமோன் ஞானி சொல்கிறாரு, நீ நிதானமாக நடக்க ஆரம்பிச்சிட்டானா நீ கர்த்தருக்கு பயப்படுவ. த ஃபியர் காட் எப்படிப்பட்டவர், அவருக்கு எப்படி இருக்கணும், எப்படி நடத்த எப்படி இருக்கணும். இந்த வாயில் ஒன்று பேசுறது, உள்ள ஒன்று நினைக்கிறது இல்லை, அது கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை. உள்ளத்துக்கும் வாய்க்கும் சம்மந்தம் இருக்குது. உள்ள என்ன நினைக்கிறோமோ அதான் பேச்சு. பாருங்க, அதான் சொல்கிறாரு. இப்போ நிதானமாய் என்று சொல்லும் போது என்ன வருது? அப்ரைட்லின்ற ஒரு பதம் ஆங்கில மொழிபெயர்ப்பில் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் இன்னொரு மொழி பயன்படுத்துறது ரைட் பேத், கரெக்டான பாதை. அப்ரைட்லின்னா என்னது? நீதியை செய்கிறவர், தப்பாக செய்கிறவன் இல்லை. எப்போ நல்லா கவனிங்க, இந்த நிதானத்துக்கு. நிதானம்னா யாரு? கரெக்டாக நீதியாக செய்கிறது, தப்புனா தப்பு. அப்புறம் பாருங்க, இன்டெகிரிட்டி, ரைட் பேத்தை. சமீபத்தில் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் ப்ரேயருக்கு. அவங்களுக்கு வெளிநாட்டில் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு கிடச்சிது. அவங்க தேடினது இங்கே தான். யதார்த்தமாக ஒன்று வந்தது, கிடச்சிது பாருங்கள். ஆனால் எல்லாம் போட்டாச்சு. அவங்க சொல்கிறாங்க, ஆனால் இது 100% கிடைக்குமான்னு கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால், நீங்கள் அந்த யூஜி பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் நாளில் எங்கேயாவது வேலை பார்த்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கண்ட்ரியில் இந்த இடத்துல படிக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பாருங்கள், இவங்க எங்கேயும் வேலையை பார்க்கல. நல்ல கேப் விட்டுட்டு அவங்க திரும்பியும் படிக்கிறதுக்கு போகிறாங்க. குழந்தைனா பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ படிக்க போகிறாங்க. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, அவங்க கணவன் கூட சொன்னாராம், பரவாயில்ல, இது என்ன நம்ம வாங்கி கொடுத்துடலாம். இல்லை, அவங்க பாருங்கள், கிறிஸ்துவை அறியாத பின்னணியிலேருந்து வந்தவங்க எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் சொல்கிறாங்க பாருங்கள். இல்லை, அப்படி செய்யக்கூடாது. அப்படி கிடைக்கலன்னா பரவாயில்ல, எது என்கிட்ட என்ன ரிப்போர்ட் இருக்கோ அதை நான் வைக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த தேசத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சது. அங்கே படித்தாங்க, படித்து முடிச்சிட்டாங்க. அப்போ கவனிங்க, திஸ் இஸ் கால்டு அப்ரைட்லி, ரைட் பேத்து, இன்டெகிரிட்டி, நிதானம். அப்போ பாருங்கள், இங்கே அந்த ஃபியர் ஆஃப் காட் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுற இருதயம் இருக்கும். ரெண்டாவது இது பயன்படுத்துறது என்னென்னா, தாறுமாறவனா என்ன? ராங் பேத், எதுவெல்லாம் செய்யலாம், என்ன பெருசு தப்பு இருக்குது. அல்ல, சும்மா எதுக்கெடுத்தாலும் தப்புன்னு சொல்லாதீங்க. உதாரணம் சொல்லுவாங்க பாருங்கள், இந்த சாமியே வரம் கொடுத்துருச்சு, இந்த பூசாரி போய் தடுத்துட்டு இருக்காரு. கவனிங்க, வேதவசனம் ரொம்ப கிளியராக சொல்லுது. தாறுமானவனா என்னது? தாறுமாறா தப்பானா கொண்டு வந்து நியாயப்படுத்துறது இல்லையா? இதுதான் தாறுமாறு. எப்படி வேணால் ஜீவிக்கலாம், எப்படி வேணால் பேசலாம், எப்படி வேணால் நடந்துக்கலாம். இல்லைங்க, இது தாறுமாறான ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியன்றது அது ஒழுக்கம். கிறிஸ்தவ ஜீவியன்றது அது இன்டெகிரிட்டி.
கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அது கடவுள் விரும்புறது. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அதில் பரிசுத்தம். எப்படியும் இருந்துக்கலாம், எப்படி வேணா வாழலாம், எப்படியும் பேசலாம், எத்தனை திருமணமும் செஞ்சுக்கலாம், ஆணும் திருமணம் செஞ்சுக்கலாம், பெண்ணு திருமணம் இல்லை, கிடையாது. இது தாறுமானதான காரியத்தை இது செய்ய விடாது. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். குறுக்கட்னு ஒரு வேர்டு வருது, குறுக்கு வழி, அலட்சியம் பண்ணுகிறவன். இவன் என்ன பண்ணுவான்? அந்த தாறுமாறா வாழ்றான் பாருங்க, இவன் கர்த்தரை அலட்சியம் பண்ணுவான். ஆனால் அது தெரியாது அந்த அலட்சியம் பண்ணுறது. நீட்டாக கோயிலுக்கு போகிறது, தசம பாகம் வைக்கிறது, காணிக்கை வைக்கிறது, ஊழியத்துக்கு நான் போகிறது. ஆனால் அவன் கர்த்தரை என்னைக்கு தாறுமாற நடக்கிறானோ அவன் கர்த்தரை அலட்சியம் பண்ணிட்டு இருக்கிறான். ரெண்டு பெரிய டிஃப்ரெண்ட்டு. தயவுசெய்து இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் தாறுமாறாக வாழ்ந்துட வேணாம். கேட்குற பிள்ளைகளை நிதானமாக நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ரொம்ப மிக முக்கியமான காரியம் நிதானமாக பேசுங்க. கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லுது வேத வார்த்தை. அப்படி நடங்க. கடவுளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். God bless you. Bye bye.